ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. லக்ஷ்மணர் ராமரை பார்த்து கோபப்பட்டு பேசுகிறார். ஆட்சியை உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. தவறான பாதையில் போகிறவா யாராக இருந்தாலும் சரி, ஆச்சாரியனாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அடக்கப்படத்தக்கவன் தான் சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் கைகேயினுடைய மகனுக்கு ராஜ்யத்தை தந்துட்ட மன்னர் இப்போது தவறான பாதையில் போயிருக்கார். அதுக்கு அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு கோபப்படுறார். அப்போ சொல்கிறார், நான் கையில் ஏந்திர வில்லின் மேலே ஆன சத்தியம், தானம், தெய்வ பக்தி இவற்றில் நான் அடைஞ்சிருக்கிற தகுதியின் மேலே ஆன என்னுடைய மூத்த அண்ணனான ராமர் மேலே வச்சிருக்க பக்தி அசையாதது. புனிதவதியே அப்படின்னு கூப்பிடுறார் கௌசல்யே. ராமர் காட்டுக்கு போனாலும் சரி, கொழுந்து விட்டு எரியிற நெருப்பில் இறங்கினாலும் சரி, அவருக்கு முன்ன நான் அதில் இறங்கியிருப்பேன். இருளை விளக்குற சூரியன் போல் உங்களுடைய துக்கத்தை என்னுடைய ஆயுத பலத்தினால இப்போ நான் விளக்குறேன். என்னுடைய வீரத்தை தசரத மன்னர் பார்க்கட்டும், ராமரும் பார்க்கட்டும். கைகேயின்கிட்ட மனசை வச்சுட்டு தன்னுடைய வயோதிகத்தில் மீண்டும் குழந்தை பருவத்தை அடைஞ்சு இப்போ புத்தி பதிலிச்சு போயிருக்கிற அவமதிக்க தகுந்தவராயிட்ட வயோதிக தந்தையை நான் கண்டிப்பாக கொல்லுவேன் அப்படின்னு லக்ஷ்மணர் கோவப்படுறார். அப்போது இப்படிலாம் லக்ஷ்மணர் பேசுகிறத பார்த்து கௌசல்யா ராமரை பார்த்து சொல்கிறாங்க, உன்னுடைய இளைய சகோதரன் பேசினதை கேட்டல, என்ன செய்யணுன்ற முடிவை நீயே எடு. ஆனால் என்ன காரணம் கொண்டும் கைகேயினுடைய உத்தரவுப்படி நீ காட்டுக்கு போகிறதுல எந்த நியாயமும் கிடையாது. ராஜ்யத்தை திறந்து இங்கேயே நீ விரதங்களை அனுஷ்டிச்சுட்டு கூட வாழலாம். வீட்லேயே இருந்து விரதம் தவறாமல் தாயாருக்கு பணிவிட செஞ்சதுனால பெரும் துறவிகளுக்குடைய தகுதியை காசியபர் அடைஞ்சதாக சொல்லப்பட்டிருக்கு. தந்தைக்கு பணிய வேண்டிய நீ தாயாரை புறக்கணிக்க முடியாது. நீ காட்டுக்கு போக அனுமதி அளிக்க நான் மறுக்கிறேன். நீ இருந்தால் தான் நான் புள்ள கூட தின்னு வாழ்வேன். நீ அருகில் இல்லாட்டா எனக்கு வாழ்வே இல்லை. என்னை துக்கத்தில் அழுத்திட்டு நீ காடு போயிட்டேன்னாக்கா நான் பட்னி கிடந்து சாவேன். அப்படி நேர்ந்தா உனக்கு தான் மாபெரும் பாவம் சேரும்னுட்டு ரொம்ப கவலைப்பட்டு சொல்கிறாங்க கௌசல்யா. பெரும் துன்பத்துக்கு ஆளாயிட்ட தாயாரை பார்த்து நெறிமுறை தவறாதவனான ராமர் சொல்கிறார். வசத்தியான தர்மத்துக்கு உகந்த வார்த்தைகளை பேச தொடங்குறார் அவர். தந்தையினுடைய வார்த்தையை மீறுற துணிவு எனக்கு இல்லை. அதனால் வனம் போகிற உங்களுடைய ஒப்புதலை தான் நான் வேண்டி நிற்கிறேன். பசுவை கொல்றது பெரும் பாவம்ன்றதை அறிஞ்சும் தந்தை செய்ய சொன்னார்னாக்கா அது கண்டு முனிவருன்றவர் பசுவை கொண்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம குளத்துலேயே கூட சகர மன்னனுடைய மகன்கள் தந்தை சொன்னதால் தான் பூமியை தோண்டினாங்க. தந்தை ஜமதக்னியினுடைய ரிஷியினுடைய வார்த்தைக்கு பணிஞ்சுதான் பரசுராமர் தான் தாயார தலையை கோடாரியால் வெட்டி கொண்டார். இப்படியெல்லாம் புனிதர்கள் எப்படி தயக்கமில்லாமல் தந்தையினுடைய கட்டளையை நிறைவேற்றினாங்களோ அதுபோல் நானும் செய்வேன். எனக்கு முன்னே பலர் செஞ்சதை தான் இப்போ நான் செய்கிறேன். நீங்கள் ஏற்க முடியாத வழிமுறையை நான் புதுசாக புகுத்திடலை. பெரிவா காட்டின வழியில் தான் போகிறேன். அப்படி தான். அதனால் நான் செய்யத்தக்கதை செய்கிறவன் ஆகிறேன். இப்போ இந்த இடத்துல தந்தையினுடைய கட்டளையை நிறைவேற்றுறதுனால ஒருத்தனுக்கு நல்லது தான் நடக்கும். இப்போ இந்த கட்டத்தை பொறுத்தவரை துளசிதாசனுடைய ராமாயணத்தில் கௌசல்யா ராமரனுடைய வனவாச செய்தி அடைஞ்சு துயரம் அடைகிறாங்க. ஆனால் காட்டுக்கு போகிறதுலேருந்து ராமரை தடுக்கிறது தவறுன்னு நினைக்கிறதா வருது. அதனால் காட்டுக்கு போக அனுமதியை கொடுத்துட்டு ராமர்கிட்ட பேச தொடங்குறாங்க. இடையிடையே மன வருத்தத்தை காட்டினா கூட வால்மீகி ராமாயணத்தில் வருவது போல் கௌசல்யா மனம் துடிச்சு பேசலை, போகிறத தடுக்கலை. கம்பராமாயணம் கிட்டத்தட்ட வால்மீகி ராமாயணத்தை போகிற கௌசல்யை பார்க்க முடியாது. லக்ஷ்மணனும் கைகேயி சொல்லும்பொழுது வனவாச செய்தியை கேட்டுண்டு அங்கே இல்லை. பிறகு செய்தி அறிஞ்சிக்கிறார். கைகேயி வரம் கேட்டு பரதனுக்கு ராஜ்யத்தை பெற்றதோடு மட்டும் இல்லாமல் ராமர் காட்டுக்கு போகுமாறு பணிச்சுட்டாருன்ற செய்தியை இளையவனான லக்ஷ்மணர் கேள்விப்படுறார். யாரோ ஒருவரால் மூட்டி உண்டாக்கப்படாமல் காலத்தினுடைய இறுதியிலால் உண்டாக்கப்படக்கூடிய பெரும் நெருப்பு போல கோபம் மூண்டு எழுந்தார் அப்படின்னு லக்ஷ்மணர் சொல்லப்படுறது கம்பராமாயணத்தில். கேட்டான் இளையோன் யாவராலும் மூட்டாத கால கடைத்தீ என மூண்டு எழுந்தான் அப்படின்னு லக்ஷ்மணருடைய கோபத்தை வெளிப்படுத்துறது கம்பராமாயணம். கண் முனையிலிருந்து நெருப்பு பொறி பறக்க, நெற்றியினுடைய மேல் புருவம் ஏறிக்க, வானத்தில் ஒளி வீசுகிற சூரியன் ஒளி அவங்கிட்டேருந்து தோன்ற, உடம்பு முழுசும் வியர்வை துளிகள் பரவ, உடம்பு உள்ளிருந்து பெருமூச்சு வெளியே தோன்ற, சீறி நின்ற லக்ஷ்மண பெருமாள் தன்னுடைய முந்தைய வடிவத்தை ஒத்தவனானார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவர் ஆதிசேஷனுடைய அம்சம். அதை இங்கே குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தான் கம்பராமாயணத்தில் வார்த்தைகள் வருது. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.